ஹாய் வீவர்ஸ். ஸோ நம்ம இப்போ கருவேப்பிலையை பற்றி பார்க்குறோம். இது கரி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரியில் போடும் இலை என்பதாலும் இந்த இலையின் தோற்றம் வேப்பிலையின் தோற்றத்தை ஒத்திருப்பதாலும் இது என்ன சொல்கிறாங்கன்னா கருவேப்பிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது கரி ப்ளஸ் வேம்பு ப்ளஸ் இலை கருவேப்பிலை என இது பெயர் பெறுகிறது. ஸோ கரி என்னும் தமிழ் சொல்லே ஆங்கிலம் உள்வாக்கி கொண்டதை போலவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருவேப்பிலை என்னும் சொல் தமிழ் வழி ஆங்கிலம் சென்ற ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கருவேப்பிலை அளவில் எப்படி இருக்குன்னா 2.4 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். இந்த இலைகள் எப்பவுமே என்ன ஆகுதுன்னா தனித்தனி இலைகள் இல்லாமல் கொத்து கொத்தாகவே காணப்படும். ஸோ ஒவ்வொரு கொத்திலும் மேக்ஸிமம் என்ன பண்ணால் 10 to 20 இலைகள் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா அதிக உயரதாக உள்ளதாகவோ அல்லது பருமன் மிக்கதாகவோ இல்லாமல் 4 முதல் 6 மீட்டர் வரையிலான உயரம் கொண்டதாகவே என்ன செய்வது இருக்கும். இதில் கருவேப்பிலை நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது தாவர